Hi guys, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பென்டன் ஈல் கார்னேட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எல்லா யூடியூபர்ஸும் இதை பற்றி இன்னும் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நான் இதை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஆஸ்மத்தை காட்டுறாங்க. அவர் கார்னேட்ரிக்ஸை காட்டுறாங்க. இந்த கார்னேட்ரிக்ஸ் தான் இந்த சீரீஸில் ரொம்ப முக்கியமானது. பென்டன் சீரீஸில் நம்மளுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இந்த நம்மளோட கார்னேட்ரிக்ஸ் ஆஸ்மத்தை நீங்கள் பார்க்கலாம். அவருக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற யூனிவர்ஸில் இருக்கிற ஆஸ்மத்தை விட இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே லைட்டாக மென்டலான மாதிரி இருக்காரு. கதவு கட்டுறாங்க. கதவு திறக்கணும் உடச்சு இன்னும் யாருன்னு பார்த்தோம்னா வில்கேக்ஸும் ஜெட்ராக்ஸும் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆஸ்மத்தை எழுத ஏன்னா அந்த ஆஸ்மத் இப்போ அந்த கார்னேட்ரிக்ஸ் கெட்டது. அதனால் இவங்க ரெண்டு பேர் தடுக்க தான் வந்திருக்காங்க. ஆஸ்மத் செத்துட்டாரு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிய போகுது. அதனால் நான் செத்துட்டேன்னு சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பென் நம்ம வந்திருக்காரு. அந்த எப்பவும் போல் அந்த மீட்டியர் பால் விழுது. நீங்கள் பென்னோட நார்மல் சீரீஸில் படம் தெரிஞ்சிருக்கோம். அவருக்கு எப்படி ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்குன்னா ஷிப்பில் ஃபைட் நடக்கும். இது ஷிப்பில் போயிட்டுருக்கும் போது தான் வார் நடக்கும்போது தான் அது விழுந்திருக்கும். அப்போ அவர் எடுத்திருப்பாரு. ஆனால் இதில் ஆஸ்மத்தை அனுப்பிச்சி விட்ருக்காரு. அதனால் இப்போ அவர் ஆர்னு கத்துறாரு. நீங்களே பார்த்தாலும் தெரியும். அந்த தோல்லாம் சதையை கிழிச்சிக்கிட்டு போகுது. நீங்களே நல்லா பாருங்கள். சதையை கிழிச்சிக்கிட்டு உள்ள போகுது. அவர் பயத்தில் கத்துறாரு. பார்த்தீங்கன்னா ஹீட்லெஸ்ஸாக மாறிட்டாரு. ஆனால் அவரால் கட்டுப்படுத்த முடியாது இப்போ அவரால். ஏன்னா கார்னேட்ரிக்ஸ் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஹீட்லெஸ்ஸாக மாறி கன்னு தலை முடிச்சு கொண்டு தலைக்கு வெடிச்சிருக்கு. என்னால் மற்ற யூடியூப் பண்ண போட முடியாது. அதனால் நான் டேரெக்டாக யூடியூப்லேருந்து காட்டிடுறேன். இப்போ எக்ஸலரேட்டாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் ஈத்துட்டு ஓடுறாரு. கிராண்ட்பா இறந்துட்டாரு. கொஞ்சம் இருங்க நான் காட்டுறேன். கிராண்ட்பா எப்படி இறந்தாருன்னு இவங்க வீடியோ லிங்க்கில் இதை கொடுத்துருப்பாங்க. இது இங்கே கொடுத்துருப்பாங்க. நாங்கள் காணும் இந்த பக்கம் தான் எங்கேயோ வந்திருக்காங்க. வருங்க வெயிட் பண்ணுங்க. இந்த வரும் இந்த பென்டன் வீடியோஸ்லாம் வருது. சோனிக் வீடியோவும் போடுறாங்க. இது இருக்குங்க. அதுக்கு வெண்ணை கொண்டதுக்கப்புறம் இப்போ எக்ஸலரேட்டாக மாறுறாரு. அப்போ எக்ஸலரேட் கிராண்ட்பா வந்துச்சு. ஆனால் எக்ஸலரேட் இப்போ எப்படி கிராண்ட்பா வந்துச்சுன்னு இப்போ தான் காட்டுவாங்க. அதாவது பயங்கரமாக ஓடுது. இந்த வேகத்துக்கு
கிராண்ட்பாவோட எலும்பெல்லாம் இது அதுக்கு இந்த ஃபோட்டோ தான் காட்டினாங்க. இந்த வீடியோ தான் இப்போ காட்டினாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கூட ஏற்கமே எல்லாம் சிரிக்குதுங்க. எல்லாரும் மாறி விலங்கமாக ஏழெல்லாம் மாறி எல்லாரும் சொல்கிறாங்க. பெண்ணாலே பெண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி பெண் 7 லட்சம் மாறின மணிமுடியில் வர ஆரம்பிச்சு. அவங்க ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணுங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோ பார்த்தீங்களா, அது பார்க்கணும். இதில் தாங்க வரும். எங்கே போச்சுங்க? இதில் தாங்க பாருங்க. சொல்கிறாரா கொண்டுட்டு இப்போ பிளம்பர்ஸ்க்கு அலர்ட் கிடைக்குது. அதை கேட்டு எல்லாரும் யாருமே கிடையாது. ஏன்னா நார்மல் கேஜெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பெண் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் யூனிவர்சிட்டி அழிச்சிடுறாரு. இப்போ பெண்ணுக்கு இது நாலேஜ் அதாவது ஏலியன் எக்ஸாம் வர நிறைய நாலேஜ் கிடைக்கும்ல. இப்போ அவர் மட்டும்தான் இருக்காரு அந்த ஏலியன் எக்ஸாமில். ஆனால் அவருக்கு தெரியுது நம்ம பெண்ணாலே பெண்ணை கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அந்த கான்ட்ரிக்ஸ் நரம்புகளுக்கு அவருக்கு பண்ணிருக்கு. இதில் ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பார்க்குறாரு. பெண்ணை நிற்கும்போது பெண்ணு ஆமெட்ரிக்ஸ் ஆகணும். கெட்டப்பட்ட இத்தனை பேர் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இத்தனை பேர் அடிச்சு போயிட்டு ஏலியன் எக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கே தெரியும். அது யூனிவர்ஸே அழிச்சது. யூனிவர்ஸே அதெல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். இருக்கிறது பென் 10,000 ஆஸ்ட்ரோட் மட்டும்தான். கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கலாம். இங்கே ரீபோர்டோட ஆமெட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் கவனிக்கலாம். இது நார்மல் பென்னோட ஆமெட்ரிக்ஸே கிடையாது. ரீபோர்ட் பென்னோட ஆமெட்ரிக்ஸ். இதிலே தெரியுது. இதுக்காக மற்ற எல்லாத்துலேருந்து வந்திருக்காங்க. மற்ற யூனிட்ஸ் மட்டும் இல்லை, வேறு கிராஃபிக்ஸ் வந்திருக்காங்க. இப்போதைக்கு பென் நார்மலாக அவர் பார்க்குறாரு. இப்போ வந்து ஆஸ்மெட் சொல்கிறாரு சீக்கிரம் ஏன்னா மாறுன்னு சொன்ன உடனே அதே சேர்ந்து அவர் கையும் பாதி அழிஞ்சிடுது. ஆஸ்மத் வந்து பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் ஒரு கொண்டத்துக்கு முன்னாடி தான் அங்கே வந்து கிளம்பினார். அதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பென்னும் வளர்ந்துட்டான். செலஸ்டியல் சிப்பியன்ஸ் அவரோட யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ பென்னும் வளர்ந்து போகிறாங்க. என்னதான் பெரியவா ஆனாலும் அந்த கையும் அவனுக்கு அவங்க சத்தம் அவங்க கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கான்ட்ரிக்ஸ் தான் நினைக்கிறேன். பேரடாக்ஸ் வராரு. அதனால் இப்போ தான் வழுதுட்ருக்கேன். ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பாஸ்ட்டுக்கு கூட்டிட்டு
பால் திருப்பி அழுகுது. ஆனால் பென் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய பென் வந்து அவன் கையை போய் பிடிச்சிடறாரு. இந்த பெரிய பெண் பார்த்தீங்கன்னா சின்ன பெண் கத்துறான். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெண் வந்து சிரிக்கிறான். மாறிடுச்சு. இப்போ நம்ம பார்த்து என்ன நடந்திருக்கோம். தெரிஞ்சிருக்கோம். இந்த கார்னிட்ரிக்ஸ் இன்னும் யாருமே எடுக்கல. இதோட தான் இந்த எண்டிங். ஆனால் இன்னும் முழுசாக தெரியல அந்த கார்னிட்ரிக்ஸ் இன்னும் யார் எடுத்தா எப்படி முடிஞ்சது. பாய்.